இந்த உழவர்களின் தோழன் இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தை. இந்த விருதை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதை தாண்டி இன்னும் சொன்னோம்னா, சில விருது வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும், சில விருது சந்தோஷத்தை கொடுக்கும், சில விருது வந்து உங்களுக்கு வந்து புகழ கொடுக்கும். ஆனா சில விருது மட்டும்தான் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். அப்படியான விருதா இதை நான் பாக்குறேன். இதுக்கு எவ்வளவு தகுதியானவங்களா எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு விவசாயி அப்படிங்கிறவங்க வந்து தன்னை மட்டும் பார்க்காமல் அவங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியே சொல்லிக்காம மற்றவங்களுக்காக செய்யறது. ஸோ அந்த வார்த்தையே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. அந்த உழவர்களோட தோழன் அப்படிங்கிறது இன்னும் பெரிய பொறுப்பா பாக்குறேன் நானு. என்னால இயன்றத கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்றதை மட்டும் இந்த மேடையில் என்னால உறுதியா சொல்ல முடியும். எனக்கு என்ன செய்யணும்லாம் தெரியல. நான் வீட்டுல பண்ணிட்டு இருக்கிறது வந்து விவசாயம் பண்றதெல்லாம் தெரியல. அது ஒரு ஆசையில சும்மா பண்றதுதான். அதுவும் என்னுடைய மனைவி ஆர்த்தி அவங்களுடைய ஆசைதான். அதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் மட்டும் பார்க்க முடிஞ்சது. எந்தவித உரமும் சேர்க்காம நம்ம வந்து இயற்கை முறையில் வந்து காய்கறிகளை செஞ்சு சாப்பிடும் போது அது உடம்புக்கு நல்லது அப்படிங்கறத தாண்டி மனசுக்கு பெரிய நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. ஏன்னா என் பிள்ளைங்க வந்து நல்ல கத்திரிக்காயும் நல்ல கேரட்டையும் இதெல்லாம் கொடுத்தனேன்ற ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அப்படி என் பிள்ளைக்கு கொடுக்கறதே இவ்வளவு பெரிய சந்தோஷமா நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க ஊர்ல இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்குற இந்த விவசாயிகளை நம்ம என்ன சொல்லிட முடியும் இல்லையா? அதோட ஒரு பெரிய விஷயம் உலகத்துல என்ன இருக்க முடியும்? இப்போ இந்த மாதிரி ஒரு நெல் திருவிழான்னு போது நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு மீட்டிங் மாதிரி இது நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்படி இல்ல, உண்மையிலே திருவிழா மாதிரி தான் இருக்கு அந்த செட்டப் எல்லாமே. என்னால நம்ம சரியா பார்க்க முடியாது. ஒரு 2 கிலோ அந்த பாரம்பரிய நெல் கொடுத்துட்டு அவங்க வந்து 4 கிலோ திரும்ப கொடுப்பாங்கன்ற ஒரு அழகான ஒரு முறையை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இது நெல்ஜாராமன் ஐயா உருவாக்குனது வந்து இன்னைக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு அப்படிங்கும் போது நெல்ஜாராமன் ஐயா இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்கன்றதுக்கு இது இன்னும் ஒரு சாட்சி. அது இன்னும் பெருசா தொடர போகுதுங்கிறதும் எனக்கு தெரியுது. இவ்வளவு பேர் உள்ள இருக்கீங்க, அதுக்கு ஈக்குவலா நிறைய பேர் வெளியே இருந்தும் அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க இந்த நிகழ்வை. அப்ப நான் வரும்போது நெல் திருவிழானா என்னது, நம்ம திருவிழானா நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு போது வந்து பார்த்தா, இது வந்து ஒரு உலகத்துல இருக்க எல்லா நாட்டுல இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய மாடலை இங்க சொல்லியிருக்காங்களோ அப்படின்றது நிச்சயமா சொல்றீங்க. 10 வருஷத்தையோ 15 வருஷத்தையோ இது உலகம் ஃபுல்லா எங்கேயோ பேசப்பட போகுதுன்றது மட்டும் இந்த மேடையில இருக்க ஒவ்வொரு செகண்டும் எனக்கு தெரியுது. நான் எப்படியோ ஏதோ ஒரு நாள் சொல்லிப்பேன், நானும் அப்பவே கலந்துருக்கேன் தெரியுமா, அந்த விழாவில் எனக்கு விருதெல்லாம் கொடுத்தாங்க நான் பெருமையாக சொல்லிக்கிற தருணம் வரப்போகுது. இந்த நாட்டுக்கு போனாலும் இது அவ்வளவு சிறப்பாக நடத்திட்டு இருக்கிற இங்க இருக்கிற முன்னோடிகள் எல்லாருக்கும், சகோதரர் ராஜீவ் அவர்களுக்கும், மேடையில் இருக்க எல்லா விவசாய பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றி தான் சொல்லணும். இதுக்கு வாழ்த்துலாம் நம்ம சொல்லக்கூடாது, இதுக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா இவங்க செய்யறது பல தலைமுறைகளுக்கானது இவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. சசிகுமார் சார் போன வருஷம் வந்து இருக்கும்போது அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி இங்க மட்டும் நடத்தாம மற்ற ஊர்களையும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டுதான் சொன்னாங்க. அதை நானும் கேட்டுக்கிறேன். இதை நீங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊர்களுக்கும் கொண்டு வரணும், நீங்க கொண்டு போகணும். இன்னும் நிறைய பேருக்கு இதை பத்தின விழிப்புணர்வு வரணும். அதுக்கு உங்களுக்கு ஏதாவது எங்களால செய்ய முடிஞ்சதுன்னா, நானும் இருக்கேன், சசிகுமார் சாரும் இருக்கிறாங்க, எங்களால ஏதாவது உங்களுக்கு வந்து உதவியா இருக்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக இருப்போன்றதையும் இந்த மேடையில சொல்லிக்கிறேன். நீங்க இந்த நெல் திருவிழாவை எங்கெல்லாம் எடுத்துட்டு போக முடியுமோ எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அந்த வேண்டுகோளை நானும் வைக்கிறேன் சசிகுமார் சாரோட சேர்ந்து. மீண்டும் மீண்டும் பெரிய நன்றி. இந்த நிகழ்வு ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குனதுக்காக. என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி இப்பதான் குழந்தை பிறந்துச்சு, அதை வந்து விட்டுட்டு இங்க வந்தேன்னு சொல்லி, இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு என்ன இருக்க முடியும்? இவ்வளவு பேர் நாளைக்கு அந்த பையன் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நான் சொல்லுவேன் இல்லையா, இப்படி ஒரு நிகழ்வுல நான் கலந்துக்கிட்டேன் தெரியுமா, எனக்கு விருது கொடுத்தாங்க தெரியுமா, எப்படி கை தட்டாங்க தெரியுமா, எல்லாரும் எப்படி சந்தோஷமா என்ன பார்த்தாங்க தெரியுமான்றது, இதுதான் நான் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கொடுத்த அன்புக்கும் பாராட்டுக்கும் விவசாய பெருமக்கள் மேடையில் இருக்கிற எல்லாரும் பெரிய அங்கீகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக என்னால் இயன்றவரை முடிந்தவரை உழவர்களின் தோழனாக எப்பவுமே இருக்க முயற்சி செய்துக்கிட்டே இருப்பேன். என்னுடைய படங்கள்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த மாதிரியான நீங்க பண்ற பெரிய விஷயங்களை அதுலயும் சொல்றதுக்கு நான் எப்படியாவது நான் முயற்சி செய்கிறேன். நீங்க எல்லாரும் கைத்தட்டி கொடுத்த இந்த வெளிச்சம்
அது இன்னும் நல்ல விஷயங்களுக்கு அந்த விளைச்சல் பயன்பட்டுச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. நீங்க கொடுக்குற இந்த அன்பெல்லாம் என்னை இன்னும் ஒரு நல்ல மனிதனா மாற்றும். அந்த மனிதன் இன்னும் நிறைய பேருக்கு நல்லதா மாறும் நான் நம்புறேன். மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் நன்றி. மேடையில் என்னை பாராட்டி பேசிய அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தனித்தனியா சொல்லலன்னு தவறா எடுத்துக்க வேண்டாம். இன்னொரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க வேற ஊர்களை நடத்தும் போது அங்கேயும் வந்து இந்த நெல் திருவிழா கலைஞர்களோடு நான் ஆசைப்படுறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு வேற என்ன சொல்லணும்னு தெரியல. லவ் யூ ஆல்.